ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட காலை ஜெபத்துக்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும். அதாவது உபத்திரவம் அப்படின்றது யாருக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த நேரத்தில் யாருக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் எந்த நேரத்தினாலும் உபத்திரவம் அப்படின்றது வரதான் செய்யுது. அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உபத்திரவத்தின் நேரத்தில் ஆண்டவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் கண்டும் காணாதவர் போல இருக்கார், கண்ணை படைச்சவர் பார்க்காம இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோமா? இல்லைனா ஆண்டவர் என் கூட தான் இருக்கார், என்னுடைய உபத்திரவங்களை அவர் கண்ணோக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, ஏற்ற நேரத்தில் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நம்ம விசுவாசத்தோடு கூட இருக்கிறோமா? இந்த வசனத்தில் பாருங்கள், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும். அதாவது உபத்திரவம் அப்படின்னும்போது அற்பமாய் எண்ணாமலும் அப்படி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ சண்டே கிளாஸில் அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஒரு சில பிள்ளைங்க கொஞ்சம் திருப்பி அழுதுகிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு ரீசன் சொல்லி. அப்போ நமக்கே எப்படி வரோன்னா, இந்த பிள்ளைங்களே இப்படி தான், இந்த பிள்ளைங்க இந்த குறிப்பிட்ட இந்த பிள்ளை இப்படி தான், இது ஒரு அழுமூஞ்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் ஆண்டவருடைய அந்த நினைவு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, திருப்பி உபத்திரவம்னு ஆண்டவர்கிட்ட நின்னாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அற்பமாக எண்ணாமலும் அடுத்து அருவருக்காமலும், அப்படி ஒரு வெறுப்பை கூட நம்ம மேலே காமிக்கிறதில்ல, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. ஆண்டவர் தன்னோட முகத்தை மறைச்சிக்கிறதில்ல, அவர் எனி டைம் நம்ம கூப்பிடும்போது அவைலபிளாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் அவர் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உபத்திரவத்தின் நேரத்தில் நமக்குள்ளே ஒரு சோர்வு வரும், நமக்குள்ளேயே ஒரு மாதிரி சலிப்பான ஒரு காரியங்கள் வரும், திருப்பி இதே மாதிரி வருதே, நம்ம எப்போ தான் இந்த சூழ்நிலையிலேருந்து மாறுவோம், நமக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலையே வராதா அப்படின்லாம் மனசுக்குள்ளே நமக்குள்ளே போராட்டங்கள், புலம்பல்கள், தவிப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி ஒரு சலிப்பான ஒரு மனநிலையில் இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆவியில் உற்சாகப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நம்ம மாறணும். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை கேட்டு அருளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்முடைய உபத்திரவத்திலே நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் தான் எனக்கு திருப்பி இருக்கும் அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாதபடி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் லாசரு அந்த ஓமையில் நம்ம பார்த்தோன்னா, லூக்கா 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 16வது அதிகாரத்தில் 19லேருந்து பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் அந்த காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனோட ட்ரெஸ்ஸே ஒரு பகட்டாக இருந்துச்சு. அதாவது தேவைக்கு ட்ரெஸ்ஸு போடுறது அப்படின்றது இருக்குது, அதை விட்டுட்டு ஒரு பந்தாவுக்காக இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், இத்தனை ஆயிரத்துக்கு தான் எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்லாம் டிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனுடைய அந்த ஐஸ்வர்யத்தை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உடைகள் இருந்துச்சு.
அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்திலேயே பார்த்தா, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவனுக்கு இருக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை, உடுத்துறதுக்கு ஒரு சரியான துணி இல்லை. அவன் அந்த ஐஸ்வர்யவான் மேஜையிலேருந்து என்ன விழும், எப்போ அதை குப்பையில் போடுவாங்க, அதை போய் எடுத்து சாப்பிடலான்ற அளவுக்கு தான் அவனுடைய நிலைமை வந்து காணப்பட்டது. அந்த மாதிரி நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டுருன்னா அவன் ஒரு இடத்துல பாதுகாப்பாக கூட இல்லை, தெருவில் கிடக்கக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய நிலைமை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தரித்திரனும் மரிக்கிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் எங்கே போனான்னு அந்த வசனத்தில் சொல்லலைனாலும் அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது, அந்த பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆபிரகாம் இருக்கிறதையும் பார்க்குறான். அடுத்து ஆபிரகாமுடைய மடியில் யார் இருக்கிறான்னா, இந்த சாப்பாடு இந்த எச்சி துணிக்கையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த லாசரு இருக்கிறான். அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் நம்ம வாசலில் கடந்த லாசரு இப்போ எங்கே இருக்கான், ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு உரிமை வருது. நம்ம சாப்பாடை சாப்பிட்டவன் தானே இவன், நம்ம மீதி வச்சதை சாப்பிட்டவன் தானேன்ற மாதிரி. ஆனால் ஆபிரகாம்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேட்குறான். தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். என்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவன் தானே, எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்லாம் அவன் சொல்லலை. ஏன்னா அந்த பாதாளத்தின் அந்த அக்கினியின் உக்கிரம் அவ்வளவு அதிகமாக இருந்தபடியினால அவன் என்ன பண்ணுறான், ஆபிரகாம்கிட்ட கேட்குறது லாசருவுக்கு கடமைப்பட்ட ஆளுன்றதுனால லாசரு வந்து தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுகிற காரியம் நரகம்னு ஒன்று கிடையாது, இப்போ சொர்க்கம்னு ஒன்று கிடையாது, நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை, இப்போயே நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தாறுமாறாக வாழ்கிறதான வாழ்க்கை வந்து இந்த காலங்களில் காணப்படுது. ஆனால் இந்த ஓமையை சொன்ன ஆண்டவரே வந்து இந்த காரியங்களை குறித்து விளக்கமாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டும் கூட இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டே போய் அப்படியே குழியில் விழுறவங்களாக தான் மாறி போயிடுவோம். அந்த அக்கினி ஜுவாலையானது அவ்வளோ ஒரு அதிகமாக இருந்தபடியினால அந்த இடத்துல அவன் அந்த காரியத்தை கேட்குறான். அதுக்கும் லாசரு வந்து ஹெல்ப் பண்ணுவானான்னு அவன் வந்து எதிர்பார்க்குறான். அப்போ ஆபிரகாம் சொல்கிறதான அந்த பதிலை பாருங்கள். மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதாவது பூமியில் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தல்லப்பா, அதை வந்து நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். லாசரு எவ்வளோ தீமையை அனுபவித்தானோ அதுக்காக அவன் வந்து என்ன பண்ணுறான், தேற்றப்படுகிறான். நீ சந்தோஷமாக இருந்த, நீ இப்போ வந்து வேதனைப்படுற. இன்னொன்று, இங்கேருந்து அங்கே வர முடியாது, அங்கேருந்து இங்கேயும் வர முடியாது, அப்படி ஒரு பெரிய பிளப்பு உண்டாக இருக்கிறது அப்படின்னும் இந்த இடத்துல அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அக்கினி ஜுவாலையின் கொடூரத்தில் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஐஸ்வர்யவான் வந்து போனான். ஆனால் எப்பயுமே ஒரு உபத்திரவம், ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படி இருந்ததான ஒரு மகன் வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலைகள் வந்து மாறுது. இதை சொல்லும்போது எப்பயுமே அப்போ உபத்திரவம் தானா, மாறாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய அளவுக்கு தக்கதாக கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு தக்கதாக. நான் எப்பயுமே இந்த கொடுக்கறதுன்னு சொல்கிறத நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். தேவ சமூகத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் இன்னும் அதிகமாக நம்ம உற்சாகப்படும் பொழுது தேவன் நம்மையும் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்.
அப்படி நம்ம படிப்படியாக நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இன்னும் நம்ம தேவனுக்காக உற்சாகமாக கொடுக்கிறவர்களாக இருக்கணும். விசேஷமாக நம்ம யோசித்தோன்னா, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசித்தா, இப்போ ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு உயரத்துக்கு தான் நம்மளை கொண்டு போயிருக்காரு. நம்மளை அப்படியே தரித்திரத்தில் ஆண்டவர் விட்டுறலை. ஆனால் நமக்கு இன்னும் மேலே போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது. கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். அது தேவனுடைய சித்தத்தின்படியாக அது படிப்படியாக நடக்க தான் செய்யும். ஆனால் நம்ம தேவனுக்குரிய காரியங்களில் உண்மையாக இருக்கணும். நம்முடைய உபத்திரவங்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. இந்த யாத்ராகமம் புஸ்தகத்தில் கூட எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படும்போது பார்த்திங்கன்னா 3வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அதாவது எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு தான் தோணியிருக்கும். ஏன்னா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்டு கடந்தாங்க, தலைமுறையாக அப்படின்னும்போது உண்மையிலேயே அவங்களுடைய வேதனைகள் அதிகம்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த விடுதலையின் நேரம் வரும்போது அந்த ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆண்டவர் நல்லா உறுதியாக அடித்து சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி பார்த்து அவங்க இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவங்க படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இந்த ஒரு வார்த்தை வர்றதுக்கு அந்த ஜனங்கள் அவ்வளோ நாள் உபத்திரவப்படணுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் ஒரு சோதனையை நமக்கு அனுமதிக்கிறார்னா, அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்கும் போது கரெக்டாக நமக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் வச்சுருப்பார். அந்த சோதனையில் நம்ம பாஸ் பண்ணுறோமா அப்படின்றத தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால் அந்த உபத்திரவத்தின் வேளைகளில் நமக்கு இவ்வளோதான், நம்ம இனிமேல் தலை தூக்க முடியாது அப்படின்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு நம்ம மனசு உடஞ்சி போயிட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு தொழிலதிபர் ஒரு நல்ல வசதியான சூழ்நிலையில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாரு, சபைக்கு போகிறாரு, வராரு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறாரு, வேதாகமத்தை வாசிக்கிறாரு. அப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க அவருடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வருது. வர வேண்டிய சில காரியங்கள் வருமானங்கள் வரல, தடைப்படுது. வர வேண்டியது தான், அது சரியான நேரத்தில் வந்தால் தானே, வரமாட்டேங்குதேன்னு அவருக்குள்ளே ரொம்ப அங்கலாய்ப்புகள், என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் இப்படியே இந்த நெருக்கத்தின் பாதையில் பார்த்திங்கன்னா, இவர் கொடுக்க வேண்டிய நபர்கள் பார்த்திங்கன்னா இவரை ரொம்ப நெருக்கிறாங்க. உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உங்கள் வாசல்லையே கலாட்டா பண்ணுவேன், உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன், அது இதுன்னு ரொம்ப நெருக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரில. அந்த அந்த அவமானமான சூழ்நிலை அப்படின்றத அவருக்கு நான் நினச்சி கூட பார்க்க முடியல. கடைசியில் அந்த வீட்டில் அவர் அந்த நெருக்கத்தில் எப்படியாவது நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு பேசாமல் நம்ம செத்துற வேண்டியது தான், வீட்டில் எல்லோரும் கூட இருந்தால் தான் கஷ்டம்னு எதையோ ஒன்று சொல்லி எல்லாரையும் கொண்டு போய் தங்களுடைய உறவினர் வீட்டில் விட்டுட்டு தான் மட்டும் இருந்து கரெக்டாக இந்த நேரத்தில் வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இந்த மாதிரி அசிங்கப்பட முடியாது, அவமானப்பட முடியாது அப்படின்னு அவர் அந்த தற்கொலைக்கு நேராக அந்த காரியங்களை அவர் ரெடி பண்ணி இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஃபோன் வருது. அப்போது ஃபோன் வரும்போது இறங்கி அதை எடுக்கிறதா இல்லை தற்கொலை பண்ணி செத்துடுறதான்னு ஒரே யோசனையாக இருக்குது. அப்போ திருப்பி அடிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபுல்லாக ரிங்காகி கட்டான பிறகும் பேசாமல் நிற்கிறாரு. மறுபடியும் அடிக்குது. ஒரு 3 தடவை திருப்பி அந்த ஃபோன் அடிக்குது. இவருக்கு என்ன பண்ணனே தெரில. சரி, ஏதாவது முக்கியமான காரியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பேசிட்டு கூட நம்ம அடுத்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம், வீட்டில் தான் யாரும் இல்லையே நம்மளை தடை பண்ணுறதுக்குன்னு சொல்லி இறங்கி அந்த ஃபோனை எடுத்து திருப்பி இவர் கால் பண்ணுறாரு அந்த நம்பருக்கு. அது தன்னுடைய சபையின் போதகருடைய எண்ணிலிருந்து வந்திருந்த அழைப்பு. மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃபோன் எடுக்கப்படவே இல்லை. அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா திரும்பி இந்த பக்கம் பார்த்தா அந்த இடத்துல அவர் போட்டிருந்த அந்த கயிறு,
எல்லாமே அவருக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு ஆண்டவர் வந்து அவரோட கண்ணை திறக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிற, உன்னோட காலத்துக்கு முன்னாடி நீ செத்தனா நீ வந்து நரகத்துக்கு தான் போவன்றதை ஆண்டவர் வந்து உணர்த்தின உடனே ஆண்டவர் சமூகத்தில் அழுகுறாரு. போதகர்கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்போ நம்ம அவ்வளோ முக்கியமான ஆளாக கண்டிப்பாக கிடையாது. இந்த நேரத்தில் போதகர் நம்மளை அழைச்சிருக்காருன்னா ஆண்டவர் நம்மளை தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீரோட தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு அடுத்து அந்த கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, எனக்கு வாழ்கிறதுக்கு வழியை கொடுங்க ஆண்டவரே, நான் எப்படியாவது இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாளே பார்த்தா ஆண்டவர் கிருபையில் அந்த வர வேண்டியதான அந்த அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டு லாக் ஆகிருந்தது அவங்க வந்து அந்த ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் வந்த உடனே ஓரளவுக்கு இந்த நெருக்கமான சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு அவருக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. மாறின உடனே தனக்கு வந்த அமௌண்ட்டில் முதலாவது தசம பாகத்தை எடுத்துகிட்டு போய் போதகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போகிறாரு. போகும்போது இந்த காரியத்தை சொல்லணும். இன்னொன்று, நேற்று நீங்கள் ஃபோன் பண்ணலைன்னா இன்றைக்கி நான் இருந்திருக்க மாட்டேன்றதையும் சொல்லி அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் போகிறார். போகும்போது போதகர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த காணிக்கையை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகள் மாறி இருக்குன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் சந்தோஷப்படுறாரு. இன்னொன்று, பாஸ்டர் நேற்று எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் ஃபோன் பண்ணலையே அப்படின்றாரு. பாஸ்டர் 3 தடவை பண்ணீங்க, திருப்பி பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்லாம் இவர் சொல்லும்போது, இல்லையே நான் உங்களுக்கு பண்ணவே இல்லையே அப்படின்றாரு. அப்போது இவருக்கு என்ன சொல்லனே தெரில. அப்புறமா தான் தன்னுடைய கதையை சொல்கிறாரு. எனக்கு மனசே வெறுத்து போச்சு, இதிலேருந்து தப்பிக்க முடியாது, இந்த அவமானத்துக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அந்த ஒரு செகண்ட் ஒரு தவறான முடிவு எடுத்து அதுக்கு நேராக நான் போகும்போது தான் இந்த ஃபோன் கால் வந்துச்சு. அப்போது எனக்கு டக்குன்னு ஒரு உணர்வு ஆண்டவர் கொடுத்தாரு, இப்படி முடிச்சிக்கக்கூடாது வாழ்க்கைன்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் அதிலேருந்து ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபித்தேன். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் ரிலீஸ் ஆகி எனக்கு வந்திருக்கு. இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் மாறி இருக்குது. ஆனால் நேற்றைய தினத்தில் அந்த ஃபோன் வரலைன்னா இன்றைக்கி நான் இருந்திருக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் தான் உங்களை அழைச்சிருக்காருன்னு சொல்லி போதகர் ஜெபிச்சு அவரை வந்து அனுப்பி விட்டாராம். அப்போ இந்த மாதிரி இந்த உபத்திரவத்தில் என்னை யாரும் பார்க்கல, நான் அப்படியே அழிஞ்சு போக வேண்டியது தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கார், நம்ம கூடையே தான் ஆண்டவர் இருக்கார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவர் வச்சுருப்பார். அது வரைக்கும் நமக்கு அந்த சோதனையில் நம்ம எவ்வளோ தாக்கு பிடிக்கிறோன்றதையும் ஆண்டவர் பார்ப்பார். இன்னொன்று, திராணிக்கு மேல் சோதித்திடார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்குன்னு ஒரு திராணி இருக்கும், அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். அந்த சோதனைக்கு பின்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர்வு தான். எப்பயுமே ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அதுவும் ஆனுவல் எக்ஸாம்லாம் வருது. கவர்மெண்ட் எக்ஸாம்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கே கை காலெலாம் உதற தான் செய்யும். 10th எக்ஸாம்னு எல்லாம் சொல்லி வேறு இடத்துக்கு தான் போவோம். அந்த ஆன்சர் ஷீட்டு அப்படின்லாம் சொல்லும்போது நல்லா தான் படிப்பேன், ஓரளவுக்கு 2nd ரேங்க்கு 3rd ரேங்க்கு 1st ரேங்க் இப்படியே தான் வேவரிங்க நான் இருப்பேன். ஆனால் அந்த 10th எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தப்போ எனக்கே கையெல்லாம் நடுங்க தான் செஞ்சுது. என்னடா இது, நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம், எல்லாமே தெரியும் கொஸ்டின் பேப்பரில், ஆனால் கூட இவ்வளோ பயம் இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ எல்லாம் சொல்லி அந்த பயம் வந்து வரதான் செய்யும். ஆனால் அந்த பரீட்சையை எழுதி முடித்து நம்ம பாஸ் ஆயாச்சின்ட்டு அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருதோ, அதே போல் நம்முடைய சோதனைகளை பார்த்து நம்ம வந்து துவண்டு போகாதபடி சோதனை நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை கேட்டருளுகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா தேவ வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட தேவன் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்ற வசனத்தின்படியாக அப்பா, எங்களுடைய உபத்திரவத்தின் வேளையிலே நீங்கள் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு எந்த நேரத்தை குறிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நாங்கள் இந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் முறுமுறுக்காதபடி தேவனை நோக்கி கூப்பிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எகிப்தில் இருக்கிறதான என்
என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆளோட்டிகளினிடம் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லீங்களேப்பா. அவியானவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிற பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பாருங்க. அதி சீக்கிரத்தில் தேவன் ஒரு விடுதலையை, உயர்வை கட்டளை இடுங்கப்பா. ஒரு சுமூகமான சூழ்நிலையை தேவன் கட்டளை இடுங்க ராஜா. அப்பா, நீரே விடுவிக்கிற தேவனப்பா. நீர் ஒருத்தர் மாத்திரம்தான் விடுவிக்க முடியும்ப்பா. எந்த மனுஷர்களும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாதுப்பா. அப்பா, நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து அற்புதமாய் அதிசயமாய் எங்களுடைய தேவைகளை சந்தித்து அப்பா நீங்கள் அற்புதமாய் நடத்துகிற தேவனப்பா. அப்பா, விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களிலும் அப்பா உண்மையாக இருக்க, இன்னும் அதிகமாய் உற்சாகப்பட அப்பா தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இந்த நாள் காலை ஜெபத்தில் வந்ததான ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்திற்குள்ளாக வைத்த தேவன் நடத்துங்கப்பா. அப்பா, உம்மை துதிக்க தியானிக்க அப்பா உமக்கென்று வைராகியமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அந்த நேரத்தில் சபைக்கு சரியான நேரத்தில் வாங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்களும் அந்த சரியான நேரத்தில் அதை லாகின் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதான காரியங்களை குறிப்பிட்டு எங்களுக்கு சாட்சியாக எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.